ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிக்கினே இருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லைஃப்பில் பிரச்சனையாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் நினச்சின்னு இருக்கீங்களே. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது ஏன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல போகிறேன். ஒரு விஷயம் எப்போ நம்மளுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா, அது அடுத்தவங்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம். எக்ஸாம்பிளாக பார்த்தா, நம்மளை பற்றி நம்ம மனசில் ரொம்ப பெருசாக யோசித்து வச்சுன்னு இருப்போம். ஆனால் மற்றவங்க நம்மளை அந்த அளவு வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க மனசில் அவங்க சில விஷயம் செய்யும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டம்தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி தெரியும். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த உலகத்தில் நம்மளாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே நான் தான் நம்ம நினச்சின்னு இருக்கோம். நான்றது ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம பிறப்புலேருந்து இப்போ வளர்ந்த வரையும் நம்ம கையில் எதுவுமே இல்லை. எல்லாம் நம்மளை மீறி ஒரு சக்தி தான் நம்ம வழி நடத்துது. அதை மட்டும் நம்ம உணர்ந்துட்டாலே லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது சின்ன எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். எப்படி சொல்கிறேன்னா, இது புரிஞ்சிட்டா போதும் உங்களுக்கு. என்னென்னா, நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க வச்சிங்களேன், வெயிட்டாக ஒரு பேக் எடுத்துன்னு போகிறீங்க. அந்த பேகை ட்ரெயினில் வச்சுட்டும் போகலாம், இல்லை தூக்கினும் போகலாம். ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க நம்ம பிரச்சனைன்னு நினைக்கிறது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நம்ம அந்த பேகை ட்ரெயினில் வச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டு கூட போகலாம். இது ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்குது. அந்த பேகு தான் பிரச்சனைன்னு சொன்னல, அந்த ட்ரெயின் தாங்க நம்ம வாழ்க்கை. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை நம்ம வாழ்க்கையில் விட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். நான் வாழ்க்கைன்றேன், நீங்கள் கடவுள் சொல்லுங்கள், பிரபஞ்சம்னு சொல்லுங்கள், அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு பிரச்சனையை நான் சரி பண்ணுறேன்னு போகும்போது தான் ஒரு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். நம்ம அதை செய்யவே கூடாது. எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு தெரியுதா, அதை அப்படியே விட்டுருங்க. கண்டிப்பாக அதுவே சரியாயிடும். முதல்ல நம்ம மனசில் நம்மளாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருங்க. இதுவரையும் நம்ம எதாவது செஞ்சோன்னு நினச்சா நம்ம செய்யலை, நம்மளை மீறி ஒரு சக்தி நம்மளை செயல்படுத்திக்கின்னு இருக்குது. அதுமாரி நினச்சிங்க சந்தோஷமாக இருங்க. அப்பனுக்கும் அப்பா எப்பவுமே இருக்க தான் செய்வான். என்றைக்குமே சந்தோஷமாக தான். சந்தோஷன்றது ஒரு மைண்ட் செட்டுங்க. எப்படி மைண்ட் செட்டுன்னு சொல்கிறேன்னா, 10 கோடி ரூபாய் இருந்தால் தான் சந்தோஷம்னு நினைக்கிறீங்க. அந்த சந்தோஷம் வேறு 100 ரூபாய் ஒரு பிச்சைக்காரனை போட்டு பாருங்களேன். அந்த 10 கோடி ரூபாய் வந்தால் உங்களுக்கு எப்படி சந்தோஷப்படுவீங்களோ, அதே சொந்தம் தான் அந்த பிச்சைக்காரன் 100 ரூபாய்க்கு வரும். நம்ம மைண்ட் செட் தாங்க ரெண்டுத்துக்கும் காரணம். அது வேணும் இது வேணும் நினைக்கிறதுல சந்தோஷம் இல்லைங்க. நம்ம எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருங்க, கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியும். தேங்க்யூ.